வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 3வது வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்வப்னில் குசாலே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று இருக்கு. இதில் நம்ம இந்தியாவுடைய துப்பாக்கி சுடுதல் வீரர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. எந்த கேட்டகரியில் அப்படின்னா 50 மீட்டர் ஆடவர் ரைஃபிள் 3P அப்படிங்கிற பிரிவில். 3P அப்படின்னா 3 பொசிஷன் அப்படிங்கிறது. 3 பொசிஷனில் இருந்து வந்து வித்தியாசமாக சுடணும்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து இவர் கரெக்டாக சுட்டு வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் துப்பாக்கி சுடுதலில் தான் 3 பதக்கங்களும் ஜெயிச்சிருக்காங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்தது இரண்டாவதாக 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் அணியில் நம்ம இந்திய அணி வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சாங்க. கலப்பு இரட்டையர் வீரர்களாக மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் வந்து விளையாடி இருந்தாங்க. கலப்பு இரட்டையர் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் இணைந்து விளையாடுறது தான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர் ஆடவர் ரைஃபிள் 3P அப்படிங்கிற பிரிவில் ஸ்வப்னில் குசாலே வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்தியா இதுவரைக்கும் 3 ஜெயிச்சதுமே வெண்கலம் தான். அந்த 3மே துப்பாக்கி சுடுதலில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில். அடுத்தது, தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 9, 2024. இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். இதற்கான தொடக்க நிகழ்ச்சி கோவையில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேர்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குற திட்டம் தான் இது. ஏற்கனவே புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதோடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறுற பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தை எப்போ தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகேவா? இந்த புதுமை பெண் திட்டத்தில் இப்போ வந்து 2,73,000 மாணவிகள் வந்து பயன்பெறுறாங்க. அடுத்தது, யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரீத்தி சுதன். யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1926ஆவது ஆண்டு தான் இது தொடங்கியிருந்தாங்க. தமிழில் இதை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிம்பாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ஆர்எஸ் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது இந்த அமைப்பு தான். ஓகே, இப்போ இந்த பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க தான் இந்த யூபிஎஸ்சியுடைய சேர்மேனாக, அதாவது சேர்பர்சனாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பதவி காலம் 2025ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியுடைய தலைவராக இருந்தவர் மனோஜ் சோனி அப்படிங்கிறவர், அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, 5000 ரூபாய் மட்டும்தான். இதில் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து பேட்ச் நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி ஹால் வசதியுமே இருக்குது. நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது அண்ணா நகரை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி வந்து பயன்படுத்திங்க. இதில் ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது படுகொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹனியே எந்த அமைப்பை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் ஹமாஸ் அமைப்புடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் இந்த இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவர். அவரை இப்போ படுகொலை பண்ணிட்டாங்க. ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் அவர் தங்கி இருந்த இடத்துல வான்வழி தாக்குதல் மூலமாக அவரை கொன்னுட்டாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஈரானில் வந்து இப்போ அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அதில் வந்து மசூத் பெசஸ்கியான் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சார். அவர் வந்து ஈரானுடைய அதிபராக பதவியேற்றார். அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக இவர் போயிருந்தார். இவர் போய் அவர் தங்கி இருந்தார்ல, அந்த தங்கி இருந்த இடத்துல அவரை வந்து வான்வழி தாக்குதல் மூலமாக கொன்னுட்டாங்க. ஓகே, இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது இஸ்ரேல் வந்து தங்கள் தான் நடத்தினாங்க அப்படிங்கிறத அவங்க ஒப்புக்கொள்ளலை. ஓகேவா? சரி, இப்போது அதே மாதிரி லெபனான் நாட்டில் இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்புடைய தளபதி வந்து மரணம் அடைந்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஹமாஸ் அமைப்பு, இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றி பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ளாடி நுழைந்து 1200 பேரை ஹமாஸ் அமைப்பினர் வந்து படுகொலை பண்ணாங்க.
அப்போ அதற்கு பழி வாங்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பினரை தாக்கிட்டு இருக்காங்க. அதில் இதுவரைக்கும் 30,000க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த நிலைமையில தான் இந்த ஹமாஸ் அமைப்புடைய தலைவரை வந்து கொண்டிருக்காங்க. இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிற தலைவரை கொண்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது எப்போது முதல் மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 2021. 2021ஆவது ஆண்டிலிருந்தே மியான்மரில் வந்து இராணுவ ஆட்சி தான் நடக்குது. அதை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் தீவிரவாத அமைப்புடைய ஆட்சி நடக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பாருங்க என்னாச்சு அப்படின்னா, மியான்மரில் ஜனநாயக முறையில் தான் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போ ஆன் சான் சூக்கி அப்படிங்கிறவங்க தான் அங்கே வந்து அதிபராக இருந்தாங்க. அவங்க அரசை அந்த நாட்டில் இருக்கிற இராணுவம் வந்து கலைத்துட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறதெல்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி கலைச்சிட்டாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா 2021ஆவது ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற்றது. அதுக்கப்புறம் அங்கே இராணுவ ஆட்சி தான் இப்போ வரைக்கும் நடக்குது. இந்த இராணுவ ஆட்சி வந்து எந்த பேரில் நடக்குது அப்படின்னா எமர்ஜென்சி அப்படிங்கிற பேரில் தான் நடக்குது. அதாவது அவசர நிலையை பிரகடனம் பண்ணி அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதம் அவசர நிலை, அதனால இப்போ இராணுவ ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரில் இந்த இராணுவ ஆட்சியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அவசர நிலையை இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீட்டிச்சுட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? இன்னும் 6 மாதம், இன்னும் 6 மாதம் அப்படிங்கிற நீட்டிச்சு அங்கே வந்து இராணுவ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, மியான்மருடைய தலைநகர் நைபிதோ அப்படிங்கிறது. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூலை 15, 2023. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இது மதுரையில் தான் திறந்து வைத்திருக்காங்க. இதில் வந்து இது வரைக்கும் இந்த நூலகம் 10 லட்சம் பேரை ஈர்த்திருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இதே போன்ற நூலகம் திருச்சியிலையும் கோவையிலையும் அமைய உள்ளன அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. வேர்ல்டு லங் கேன்சர் டே. இப்போ பாருங்க, எதனால ஒருத்தங்களுக்கு லங் கேன்சர் வருது, நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்னா 4 விதமான காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம் என்னன்னா புகைப்பிடிக்கிறனால வருது. இது ரொம்ப அதிகமான வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதாக புகைப்பிடிக்கிறவங்க பக்கத்தில் நீங்க நின்னீங்க அப்படின்னா கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு சுவர் பக்கத்துல இருந்து புகை பிடிக்கிறாரு அப்படின்னா அவரு பிடிச்ச புகை இருக்குல்ல, அதுல இருக்கிற நிக்கோட்டின் மற்றும் பிற ஆபத்தான கெமிக்கல் எல்லாம் அந்த சுவர்ல வந்து ஒட்டி இருக்கும். அப்போ அந்த சுவரை வந்து கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு கூட லங் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப பொல்யூஷனான இடம், ரொம்ப மாசான இடம், காற்று மாசான இடத்துல எல்லாம் வசிக்கிறாங்க, இல்லை அங்கே பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த நுரையீரல் புற்றுநோய் வரும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமான பொல்யூஷனான இடத்துல போகும்போது முகக்கவசம் அணியுங்க, அது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புற்றுநோய்க்கான போராட்டத்தில் விழிப்புணர்வை அனைவரும் இணைந்து வலுவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ராங்கர் டுகெதர் யுனைடெட் ஃபார் லங் கேன்சர் அவேர்னஸ் அப்படிங்கிறது. அடுத்தது உலக தாய்ப்பால் வாரம், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இடைவெளியை தவிர்த்தல், அனைவருக்கும் தாய்ப்பால் அப்படிங்கிறது தான். ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அடுத்தது 2 ஆண்டுகள் வரைக்கும் 2 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வழங்கலாம். ஓகேவா? கம்பல்சரி கிடையாது, வழங்கலாம். அந்த குழந்தையுடைய உடல்நிலையை பொறுத்து வழங்கலாம். ஓகே, அடுத்தது வையக விரிவு வலை தினம், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. இன்றைக்கு தான் வேர்ல்டு வைடு வெப் டே. www இருக்குல்ல, நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது வருது இல்லை, அதுதான். இது 1991ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு தான் டிம் பெர்னர்ஸ்-லீ அவர் உலகளாவிய வலைத்தளத்திற்கான ஒரு திட்டத்தை வந்து வெளியிட்டார். அந்த தினத்தை தான் நம்ம இந்த தினமாக கடைபிடிக்கிறோம். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 3வது வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்வப்னில் குசாலே. அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆகஸ்ட் 9, 2024. உங்களுக்கான கேள்வி, புதுமை பெண் திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரீத்தி சுதன். அடுத்தது தற்போது படுகொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹனியே எந்த அமைப்பை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் ஹமாஸ். அடுத்தது எப்போது முதல் மியான்மர் நாட்டில் இராணுவ ஆட்சி நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 2021. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்போது திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023 ஜூலை 15. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.
சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC Civil Judge, APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.